ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினைக்கான எபிசோட் 52. லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த இதை நீங்கள் வெற்றிகரமாக யார் அந்த கேஸில் அக்யூஸ்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜங்குக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வழி அனுப்பிட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன் தான் போகிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது இப்படி இளமாறன் அப்படின்றீங்க. இளமாறன் வராரு. மேடம் அப்படின்னோடனே எங்கே இருக்கா அப்படின்னோடனே உள்ள செல்லில் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் உள்ளே போகாமல் வெளியே அவள் கதவு மூடியிருக்கு. நீங்கள் அப்படியே வெளியே நின்று அவளை பார்த்துட்டே இருக்கீங்களா? அவள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டிங்களா? அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பா? ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பா. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போய் உட்காந்துட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு பார்க்குற என்ன எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருந்துருப்பீங்களா? அதுக்கப்புறம்ட்டு என்ன எதுவுமே இது பண்ணல அப்படின்ற மாதிரி அமைதியாகவே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை கேஷுவலாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 1 hour அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. திரும்ப நீங்கள் வெளியே வந்தோடனே அந்த பொண்ணு அப்படி பார்க்குறவங்கள திரும்ப நீங்கள் என்ன ஆகிட்டு நீங்கள் செல்லுக்கு ஆப்போசிட்டில் தான் இளமாறனோட சீட் இருக்கும். ஸோ நீங்கள் இளமாறனோட ப்ளேஸில் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு என்னடா பண்ணுறா, ஏதாவது கேட்குறாளா என்னது அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அவளும் வாயை திறக்க மாட்டேங்கிற. நீங்களும் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கிங்களா? உடனே இளமாறன் பார்க்குறேன். என்ன மேடம் அப்படின்னோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே மேடம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் செல்லுக்கிட்ட போகிறீங்களா? அந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி லைக் அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போய் அப்படியே பார்க்குறாளா? நீங்கள் அவளை பார்த்துட்டு எந்திரி அப்படின்னோடனே அவன் பார்க்குறா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரலா. எந்திரி அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு எந்திரிச்சோடனே பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை திறந்து விட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காளா? என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போது பார்த்தா யாரோ குடுகுன்னு அழுதுட்டு ஓடி வர சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்க்கும்போது இந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்களா. இந்த பொண்ணு பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்காளா. நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லிக்கலாம். அப்படியே அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கடந்துக்கிட்டு அந்த கத்துறாங்க. என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்ட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. உள்ளே பேசலாமா அப்படின்னே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன தைரியத்தில் என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறீங்க? அவள் ஒரு அப்பாவி, அவளை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, இப்படிலாம் இருக்கீங்க. நீங்கள் போலீஸ் அராஜகம் பண்ணுறீங்க. நான் போய் ப்ரெஸ்ட்டை சொல்லுவேன், போய் மேலதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னோடனே நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓ அப்படியா, நீ எதை தப்பு பண்ணலையா அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து கேட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டாளா. அவள் பார்க்குறாங்க அவங்க அம்மா. என்னன்னா என்ன பொண்ணு குனிஞ்சிடா தலை ஏதாவதுனா இல்லைம்மா நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்ட கேள்விக்கு அவள் தலையை குனிஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற, என்ன பண்ணன்ட்டு இப்போ அவங்க ஒரு மாதிரி வராங்களா. அப்போ இந்த பொண்ணு எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சிட்டே இருக்கா. உடனே அவங்க அடிக்க போகிற மாதிரி என்னடி பண்ண சொல்லி தொலை, என்ன பண்ண, இப்படி போலீஸ் ஸ்டேஷன் உட்கார அளவுக்கு என்னடி பண்ணி தொலைஞ்ச, என் குடும்ப மானத்தை வாங்குறியான்ட்டு அடிக்கிற மாதிரி கையை உடனே நீங்கள் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, உங்களோட பர்சனல் ரீசனுக்காக இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னோடனே அவங்க கேட்கவே இல்லையா. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, இது என் ஸ்டேஷனுக்குள்ள நான் பேசுகிறது கேட்குறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். நியாயப்படி பார்த்தா நான் பேசுகிறது தான் நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் நீங்கள் கற்றுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சத்தமாக சொன்னே அவங்க அப்படியே அமைதியாக நின்ட்டாங்களா. ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே இல்லை மேடம் இவன் ஏதோ பண்ணியிருக்கா, அதனால தான் இது நான் என் கண்ணை கூட நேராக பார்க்காம இது பண்ணுறேன், இவ்வளோ நான் கொல்லாமல் விட மாட்டேன்னொடனே இங்கே பாருங்கள், இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, என் ஸ்டேஷனுக்குள்ளே நான் தான் பேசணும். நான் பேசுகிறத கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் தான் சொல்லணும். உங்களை பதில் சொல்கிறது தான் கூப்பிட்டுருக்கே தவிர எனக்கே ஆர்டர் போடுறதுக்கு நான் ஒன்றும் உங்களை கூப்பிட்றேன். ஒழுங்கு மரியாதை இப்போ நீங்கள் உள்ளே வரீங்களா இல்லை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. நான் ரொம்ப பொறுமையாக வயசானவங்களாம் இருக்கீங்களேன்ட்டு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். என்னோடய கோவத்தை சும்மா தூண்டி விட்டுட்டே இருக்காதிங்க. உங்கள் பொண்ணு பண்ணதுக்கே நான் செம்ம வெறியில் இருக்கேன். இருந்தாலும் சரி போனால் போது, முடியாதவங்களாம் இருக்கீங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை அமைதியாக நீங்கள் பேசுகிறது கேட்டு நின்றுட்டுருக்கேன். தேவையில்லாமல் என் கோவத்தை தூண்டாதீங்க அப்படின்னோடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்களா. உடனே
அக்கா அப்படின்ட்டு அங்கே ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவளை அங்கே உட்கார வைங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு இருக்காளா, அரெஸ்ட் ஆன பொண்ணு, அவளை வந்துட்டு அங்கிட்டு தனியாக உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணு கூட வந்துட்டு இன்னொரு பொண்ணு, அதாவது இந்த பொண்ணோட தங்கச்சி, அவளும் வந்திருக்காளா. அப்போ வந்துட்டு 2 பேர் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணு மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்ட்டு இவ கத்திட்டே இருக்காளா. நீங்கள் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க லேடி போலீஸ் பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த அம்மாவையும் பொண்ணையும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. உட்காருங்க அப்படின்னோடனே இல்லை மேடம் அது வேணாம், இல்லை இல்லை அப்படின்னோடனே உட்காருங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அவங்க என்னென்னா அவங்க பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா தெரிஞ்சிருச்சா. ஏன்னா அவள் ஐ கான்டாக்டே வைக்காமல் இருக்கனால வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்துட்டு சரி நம்ம பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்றனால இவங்க ஒரு மாதிரி இருக்காங்களா, நீங்கள் ஒன்றும் குற்றம் உணர்ச்சினா ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் உட்காருங்க அப்படின்னோடனே சரின்ட்டு அவங்க உட்காடுறாங்க. தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா, இல்லை மேடம் அப்படின்னு குடிங்க அப்படின்னோடனே சரின்ட்டு அவங்க தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் உங்கள் பொண்ணு தான் குற்றவாளின்ட்டு எவிடன்ஸோடு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது இல்லை மேடம், ஆனால் என் பொண்ணு மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அவள் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை மேடம். அவள் பெருசாக இந்த எறும்புகளுக்கு கூட கெட்டது நினைக்காதாமல் இருக்க பொண்ணு மேடம். அவள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் மேடம். ஆனால் எப்படி இப்படி பண்ணான்னு தெரில மேடம் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னொடனே இந்த மேடம் அவன் என் கண்ணையே பார்க்க மாட்டேங்கிறா, வந்ததுலேருந்து கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா அதான் அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உங்கள் பொண்ணு தான் பண்ணியிருக்கா, சாட்சியோடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னோடனே என்ன தப்பு மேடம் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே வேலை பார்க்குற இடத்துலேருந்து தகவலை திருடி ஒரு இடத்துல விற்றுருக்கா அப்படின்னே அவங்க அம்மாவுக்குன்னா உயிரில் ஐயோ 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 இவ திருட்டு சிரிக்கி இவ நான் என்ன இப்போ கஷ்டப்பட்டு படித்து வீட்டில் வேலை பார்த்து எல்லா இடத்துலையும் தைக்கிற இடத்துல வேலை பார்த்து அப்படி இப்படின்னு வேலை பார்த்து இவளை நான் படிக்க வச்சா இவ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காளே, ஐயோ மேடம் இது என்ன பண்ணலாம் தெரில மேடம், அது 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 அப்படின்ட்டு இவங்க திணறிட்டே இருக்காங்க. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க அது வேலை பார்க்குற இடத்துலேருந்து தகவலை திருடியிருக்காங்க, அங்கேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னோடனே மேடம் என்ன மேடம்னு தெரில மேடம், இவ இப்படிலாம் பண்ணுறாளே இல்லை மேடம், சின்ன வயசுலேருந்தே அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்தேன் மேடம், எப்படி பண்ணான்னு தெரில மேடம் அப்படின்னே அது நீங்கள் அப்படின்னோடனே அந்த பொண்ணோட தங்கச்சியை பார்க்குறீங்க. தங்கச்சியை பார்த்தோன்னே அவள் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை பார்க்குதா, அவங்க அம்மாவை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணிலே சிக்னல் காட்டுறீங்களா. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு அது பண்ணது வந்துட்டு உங்களோட அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்களா. அவங்க பார்க்குறாங்க என்னாச்சு மேடம், எப்படி பண்ணா மேடம், இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாலே கிடையாது மேடம்னோடனே இல்லை இல்லை உங்கள் பொண்ணு மேலே இது இல்லை, ஆனால் சூழ்நிலை தான் அப்படி அவளை மாற்றிடுச்சு அப்படின்னே அவங்க பார்க்குறாங்க. சூழ்நிலை மாற்றிடுச்சா, அப்படிலாம் இல்லை மேடம், நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க இதுக்கெலாம் வந்துட்டு ஆசைப்படுறவங்களாம் நாங்கள் கிடையாது மேடம், என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம காசுலேருந்து சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல ஒட்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மேடம். சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு அவன் அப்படியே பண்ண மாட்டான் மேடம், ஆனால் என்ன காரணத்துக்காண்டி பண்ணான்னு தெரில மேடம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்களா. அவன் உடனே வந்துட்டு இல்லை சூழ்நிலை தான் அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க என்ன சூழ்நிலைன்றாங்க அப்படின்னோடனே இல்லை உங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒரு தம்பி அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க யார் அப்படின்னோடனே இல்லை குணசேகரன் அப்படின்னோடனே ஆமாம் அவன் என் தம்பி தான் அவனு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா மேடம். ஐயோ என்னடா என் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் இதே மாதிரி பண்ணுறீங்களே, பேசாமல் என்னை கொன்றுங்கடா, இப்படி பண்ணி இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு என்னை பேசாமல் கழுத்தறுத்து போட்டு கொன்றுங்கடா, ஏன்டா இப்படி என்னை உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்களா. இல்லை அவர் தான் இது பண்ணார், ஆனால் அப்படின்னே என்ன மேடம் அவனும் ஸ்டேஷனில் இருக்கானா, எங்கே மேடம் அவனுக்கும் சொல்லுங்கள் மேடம், நான் எதாவது பண்ணுறேன் மேடம் அப்படின்னே இல்லை இல்லை
பண்ண சொன்னதே அவர் தான் அப்படின்னோடனே அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த தங்கச்சி ஒரு மாதிரி பார்க்குறா, இந்த அம்மாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. மேடம் அப்படின்னோடனே, இல்லை குணசேகரன் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, மேடம் இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் என் தம்பி கிடையாது மேடம். அவன் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக தான் இருப்பான். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது மேடம். எனக்கு அவன் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் என் தம்பி மாதிரி தான் மேடம் நான் அவனை பார்த்துக்கிட்டேன். அவனும் என் அக்கா மாதிரி தான் பார்த்துக்கிட்டான். அவனுக்கு அந்த பொண்ணுங்களாம் மக மாதிரி, அவங்கள எப்படி அவன் திருட சொல்லியிருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லை மேடம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. இல்லை வேறு ஏதாவது நினச்சிட்டு நீங்கள் எதாவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை மேடம் இல்லை மேடம் அப்படின்னோடனே, இல்லைங்கம்மா அது சாட்சி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை மேடம் நீங்கள் ஏதோ தப்பானோடனே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டீப் பிரெத்லாம் இது பண்ணுறீங்களா. அவங்களுக்கு புரியுது நம்ம இது ஓவராக பேசுகிறோமோன்ட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்களா. ஒன்றுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்கம்மா அது என்ன நடந்துச்சுன்னே சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னே. இல்லை மேடம் அப்படின்னு, இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. இல்லை அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் போய் அங்கே நல்லா அவங்க கம்ப்ளைண்ட்டில் விசாரித்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணும்போது உங்கள் பொண்ணோட ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்பெனி முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் விசாரிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே போய் உங்கள் மாமாவை தான் பார்த்துருக்காங்க. அங்கே போய் நாங்கள் இது விசாரித்து எல்லாம் பண்ணும்போது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது அவர் இதே வேலையாக தான் இருக்கார். ஒவ்வொரு கம்பெனிலேருந்து தகவலை திருடி விற்கிற வேலை தான் பார்த்துருக்காரு அப்படின்னே. ஐயோயோ அப்படின்ற மாதிரி எப்படின்னு தலையில் கை வச்சிட்டாங்க. ஐயோ ஏன்னா எனக்குன்னு இப்படி வந்துருக்கும், என் குடும்பத்தில் நான் என்ன காசு பணத்தை விட மனுஷனுக்கு உயிர் மரியாதை தான் முக்கியம்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை போட்டு இப்படி பண்ணுறானுங்களே, ஐயோ 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 அப்படின்ட்டு இவங்க தலைப்பாடு அடிச்சிட்ருக்காங்க. இல்லைங்கம்மா இல்லைங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏம்மா பார்த்துக்கோ அப்படின்னோடனே அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு தங்கச்சி இது பண்ணிட்டாங்க. ஐயோ இப்படி ஒரு அசிங்கத்தை இது பண்ணிட்டாலே, நீ வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களை எப்படி கரை சேர்ப்பேன், இப்படி கஷ்டப்பட்டு இவளை வளர்த்ததெல்லாம் இந்த மாதிரி திருட்டு பட்டை வாங்குறதால படிக்க வச்சு வாழ வச்சேன் நான். ஐயோ இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு பேசாமல் என்கிட்ட விழுந்து செத்துடலாம் அப்படின்னே. இல்லைம்மா பேசாதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு இது பண்ணும்போது, இல்லை அவர் தான் பண்ணியிருக்காரு, அவர் வந்துட்டு இப்படி உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணி கொடு அப்படின்னதுக்கு உங்கள் பொண்ணு முதல்ல பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேசி உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, காசு வேணும், ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பண்ண வச்சிட்டாரு அப்படின்னே. ஐயோ என்னை வச்சு இவன் திருட்டியிருக்கானே, அவெல்லாம் நல்லா இருப்பானா, நாசமாக போவேன். கூட பிறந்த தம்பியாக தானே அவனை நான் பார்த்தேன், அவன் எப்படி என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை பண்ணுவேன், இப்படி ஒரு கெட்ட செயலை பண்ணி விட்டு போவேன், அவெல்லாம் நல்லா இருப்பானா மேடம், இது என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லை மேடம், அவன் தான் மேடம் ஏதோ பண்ணியிருக்கேன், ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணுச்சோ அப்படின்ட்டு இந்த அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புரியுது, ஐயோ என்ன சொல்ல அப்படின்ட்டு. அவன் தான் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூவுக்கு வந்துட்டு காசு இது பண்ணணும், ஸோ நீ பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இவங்களும் உங்களுக்கு முடியல அப்படின்றதுக்காண்டி நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்றனால வந்துட்டு அப்படின்ட்டு உங்களுக்கும் சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. உங்களை காசை வச்சு தான் உங்கள் பொண்ணு திருடியாக போயிருக்கா அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும். அந்த அம்மா தலைப்பாடை அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி சொல்லவும் உங்களுக்கு முடியலையா, இருந்தாலும் ஒரு இதை வரைச்சிட்டு உங்களுக்காக தான் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே அவங்களுக்குன்னா பொண்ணை நினச்சி என்னடா நம்மளுக்காக இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாலே அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களும் கஷ்டத்துலேயே உட்காந்துருக்காங்க. இதாம்மா காரணம் அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லணும்னே எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க.
என்ன பண்ணன்னு தெரிலம்மா, ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னோடனே அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருதா. கால் வந்த உடனே வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. இது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்களா, என்ன ஆகுது அப்படின்னோடனே, இல்லை வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தேன், அவங்க தான் வந்துட்டு இப்படி சொன்னாங்க, போய் போலீஸை பற்றி மீடியாவில் போய் கொடுத்துருவோம், டிவிலலாம் வந்துட்டு சொல்லிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அம்மாவும் சொல்கிறாங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னை கேட்டால் நான் சொல்ல வேணான்னு தான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணோட இது, நீங்கள் கேஸை வாதாடுங்க, ஆனால் வெளியே தெரியாத மாதிரி பண்ணுங்கள். ஒருவேளை எங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போய் மீடியாவில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லைம்மான்ட்டு இவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்களா. அவங்களுக்கு புரியுது. இப்போ வந்துட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வக்கீல் திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னா, போலீஸ் மேலே வந்துட்டு போலீஸ் இந்த மாதிரி தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அவங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் போனோடனே வந்துட்டு அவங்க ஒரு வக்கீலை போய் கூப்பிட்டுருலாம் அப்படின்ட்டு போகும்போது, இப்படி என் பொண்ணை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே அவன் வந்துட்டு சரி போலீஸ் ஏதோ தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த லாயர் என்னன்னா வெளியே தான் வந்துட்டு அந்த அட்வொகேட் வெளியே நிற்கும்போது இவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஃபோன் எடுங்க ஏன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோன் எடுங்கன்ட்டு இருக்கும்போது இப்போ சிச்சுவேஷன் புரிஞ்சிடுச்சு, இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, ஃபேக்காலாம் எந்த ஒரு அக்யூசேஷன் வைக்கணும், உண்மையாக இந்த பொண்ணு வந்துட்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த அம்மா நிற்கிறாங்க. வெளியே வந்துட்டு அவருக்கு எதுவுமே தகவல் தெரில. அப்போது வந்துட்டு டக்குன்னு இளமாறன் வந்து நாக் பண்ணுறார் ரூமை. ஸோ நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க, என்னாச்சு இளமாறன் அப்படின்னே, இல்லை மேடம் 6 o'clock ஆகிடுச்சு அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி அப்படின்னோடனே அவங்களாம் பார்க்குறாங்க. என்னாச்சும்மா அப்படின்னோடனே, இல்லை 6 மணி ஆனால் பொண்ணுங்களை ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஐயோ அதுக்காண்டி கோர்ட்டுக்கெலாம் கூட்டு போயிடாதம்மா, என் பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாமா, நான் வந்துட்டு என்னன்னு கேட்குறேம்மா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் பயப்படாதீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு இளமாறன் நிற்கிறாரா. ஓகே இளமாறன், நீங்கள் போய் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட வந்துட்டு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னோடனே, சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இப்படி நிற்கிறாரு. அப்போ இளமாறன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னே. அவருக்கு ஷாக்கு. ஏன்னா அவருக்கு இந்த பொண்ணு தெரியும், லைக் கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணு இப்படி பண்ணா அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னே, ஐயோ அப்படின்ட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது இப்படி காசை வச்சு பண்ணியிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அந்த லாயருமே வந்துட்டு ஒரு மாதிரி, அவர் நல்ல லாயர் தான். ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, போலீஸ் சைட்லேருந்து தப்பாக அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்றனால தான் வந்துட்டு அவர் உள்ளே வந்திருப்பார். இப்போ வந்துட்டு உண்மைன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. உடனே வந்துட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க, இப்படி அந்த லாயரை கூப்பிட்றோன்னே அவர் வந்துட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கீங்க, ஃபர்தராக நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மீடியாட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து அங்கே இதான் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃபாக கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு மீடியா போய் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அங்கே போய் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எப்பட்றா இந்த அம்மாவை பார்த்துருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே பசங்களை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருக்காங்க அப்படின்றனால தான் வந்துட்டு இவர் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டு அவரும் சரி அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த பக்கம் வந்துட்டு அந்த அம்மாவும் அந்த 2வது பொண்ணும் பார்க்குறாங்க. மேடம் என்ன மேடம் இனி பண்ணுவாங்க அப்படின்னே, தெரில, இப்படி இனிமேல் தான் ஃபர்தராக எல்லாம் நடக்கும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவங்களுக்குன்னா ஃபைன் போடுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது அங்கே அந்த சிச்சுவேஷன் சீரியஸ்னஸை பொறுத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு எல்லோரும் அந்த அம்மாவுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஏற்கனவே கஷ்டப்படுற நிலமையில தான் இருக்காங்க, இப்போ வந்து நம்ம குடும்ப கஷ்டத்தை வந்துட்டு ஹெல்த் இஷ்யூவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெரிய கஷ்டத்தை இழுத்து விட்டாலே அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும் இனி எப்படி இவளை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு
அப்போ வந்துட்டு நீங்கள் சரி அப்படின்ட்டு எந்திரிச்சு நான் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, இல்லை அது அம்மா அம்மா என் பொண்ணு ஜெயிலெல்லாம் போட்டுருவாங்களாம்மா அப்படின்னே, இல்லை அது நாளைக்கு காலையில் இருக்கிற நிலவரத்தை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு இந்த அம்மாங்களாம் ஒரு மாதிரி அழுகுறாங்க அடிச்சுக்கிட்டு. ஐயோ என்ன நான் கஷ்டப்பட்டு பெற்று படிக்க வச்சு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தங்கச்சியை பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வரீங்களா? அந்த பொண்ணு அப்படியே வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இப்போ தான் வந்துட்டு லைக் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்காலாம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த பொண்ணை. இப்போ வந்து அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த அம்மாவையும் பொறுமையாக கூப்பிட்டுறாங்க. அந்த அம்மா வந்துட்டு லைக் வேகமாக வந்துட்டு போட்டுன்னு ஒரு அப்பு விட்டாங்க. அப்படியே இந்த பொண்ணு கண்ணத்தில் அங்கே வச்சுட்டு, நான் கேட்டேன் அடி, நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கிட்டு இருக்க காலம் முழுக்க இந்த பழியோட இருப்பேன், திருட்டு பழியை ஏற்றுட்டு காலம் பூரா நீ வாழ முடியுமாடி, நான் செத்து போய் தொலைஞ்சிருந்தா செத்து போகணும் அப்படின்னு விட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இப்போ எனக்காண்டி இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கேன். ஏண்டி உனக்கு அறிவில்லையாடி, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணுறதுக்காட்டி உனக்கு படிக்க வச்சேன். அந்தளவுக்கு மாதிரி மூளை இல்லை. படிக்கும்போது எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்துட்டு செய்ய போகிற விஷயம் ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது கொஞ்சம் கூட புத்தி குறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேடி கிழிச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லிக்கல, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க. ஏன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு என்னதான் ஒரு விஷயம் அப்படின்றனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கா. சரி, அதனால் அவங்க அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து விட்டு, அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை பிரித்து விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்களா. அந்த பொண்ணு பார்க்குறா, மேடம் மேடம் மேடம்ன்றாளா. இங்கே வாம்மா, இப்போதைக்கு உன்னை நான் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது, 6 மணி ஆயிடுச்சு, வா நீ என் கூட அப்படின்னோடனே, இல்லை மேடம் அது அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்களா. இல்லை பயப்படாதீங்க, நான் ஸ்டேஷனுக்கெலாம் கூப்பிட்டு போகல, இவரை நான் என் வீட்டில் வச்சுட்டு காலையில் தான் திரும்ப கூப்பிட்டு வருவேன் அப்படின்னோடனே அந்த அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னது போலீஸ், அதாவது அவங்க வீட்டில் வைக்க போகிறீங்கன்னொடனே அந்த அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு ராத்திரி பூரா பாதுகாப்பாக தான் இருப்பா, ஸ்டேஷன்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சரி அப்படின்ட்டு. என்ன ஸ்டேஷன்னும் போது எப்படி இருப்பாங்க, தப்பு பண்ணுறவங்க தானே உள்ளே வருவாங்க. இவன் வந்துட்டு சூழ்நிலையினால தானே தப்பு பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக பயந்துருப்பாங்க. இப்போ உங்கள் வீடுனோடனே சரின்ட்டு ஒரு மாதிரி இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு ஹேண்ட் கஃப்லேயே தான் உட்காந்துருப்பா. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா, கஃப்பை கழட்டுங்க அப்படின்னோடனே எல்லாம் பார்க்குறாங்க. இல்லை கழட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணே வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஃப்பை கழட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. அந்த பொண்ணு வந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாளா. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை ஒரு மாதிரி கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த அம்மா வந்துட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா நீங்கள் போங்கம்மா, வரக்கூடாது அப்படின்னோடனே, இல்லைம்மா ப்ளீஸ்மான்றாங்களா. இல்லை நீங்கள் போங்க அப்படின்னோடனே அப்படியே உங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. சரின்ட்டு நீங்கள் இப்போ உங்கள் பைக்கை வந்துட்டு நீங்கள் இது பண்ணல, பைக் இங்கேயே போட்டு போலீஸ் ஜீப்பில், ஏன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க, பைக்கில் வச்சு கூப்பிட்டு போக முடியாதுன்றக்காண்டி அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் ஜீப்பில் தான் வச்சு கூப்பிட்டு போகணுன்ட்டு நீங்கள் ஜீப்பில் அந்த பொண்ணை ஏற்றுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மாவும் தங்கச்சியும் நிற்கிறாங்க, அந்த லாயர் நிற்கிறாரா. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, காலைல பார்க்குறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொன்னோடனே சரி அப்படின்ட்டு அவங்கள பார்க்கும்போது எதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. நாங்கள் கேப் பிடிச்சி வந்தோன்னே சரி கேபு இது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா கடைசியாக கொஞ்ச நேரம் இருக்கும்போது காரில் போகும்போது கொஞ்சம் கூட வரட்டும், அவங்க பார்த்துக்கூட அப்படின்ட்டு நீங்கள் கேட்டோடனே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த லாயர்கிட்ட கேட்குறீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும் என் கூட, ஸோ வண்டியில் போகிற வரைக்கும் அவங்க என் கூட வரட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த லாயர் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டார். அப்போ வந்துட்டு நீங்கள் அவங்கள வண்டியில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வந்துட்டு நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டுருக்கீங்களா. அவங்க அம்மா பக்கத்தில் கொண்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ண, நானாக விட்டு தொலைய வேண்டியதாண்டி, கடனை வாங்கியாவது நம்ம எனக்கு பார்த்து தொலைஞ்சிருக்க வேண்டியதாண்டி, ஏன்டி இப்படி ஒரு வேலையை பார்த்தனோடனே, அம்மா இல்லைம்மா கடன் கேட்டு பார்த்தேன், அவங்க யாரும்
தரலம்மா அதனால தான்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஊன்னு அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்குன்னா ஐயோ அப்படின்ட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடு வந்துடுச்சு. அதாவது அவங்களோட வீடு வந்துடுச்சு. அப்போ வந்துட்டு அவங்க வீடு வந்துடுச்சு அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க என்ன வீடு வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு அம்மா அப்படின்ட்டு இது பண்ணிட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே இல்லைம்மா என் பொண்ணு கூட நான் வந்து இருக்கவாம்மா அப்படின்னோடனே ஐயோ அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ப்ளீஸ்மா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேம்மா உங்கள் காலில் கூட விழுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி வராங்களா. ஐயோ அம்மா 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 அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. ஐயோ என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷன் படி அது பண்ணக்கூடாது. பட் மனசாட்சின்றபடி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் பண்ணக்கூடாதுமானே ப்ளீஸ்மா என் பொண்ணு மாதிரி இருக்கீங்கம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சுறாங்களா. உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக இருக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அப்படின்ட்டு இது பண்ணிட்டே இருக்கும்போது சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு நீங்கள் படி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்களா. 3 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. அங்கே உள்ளே போகும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காளா. அழுகாமல் பொறுமையாக வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அழுதுகிட்டே போனால் ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா சுற்றி இருக்கவங்களா. அதனால வந்துட்டு அழுகாமல் பொறுமையாக வா அப்படின்னோடனே சரின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக வந்துட்டு படி ஏறிட்டே இருக்கா. 3 பேரும் படி ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சேர்லாம் எடுத்து கொடுத்து உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஆக்வர்டாக இருக்கா. உடனே வந்துட்டு நீங்கள் போய் முகம் கழுவிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மானே இல்லை போய் கழுவிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த அக்யூஸ்டு நீங்கள் 3 பேரும் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதாவது அக்கா தங்கச்சி நீங்கள் 3 பேர் உட்காந்துருக்கீங்க. அந்த அம்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறீங்க ஏம்மா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தப்போ பாரு அப்படின்னோடனே இல்லை மேடம் அது அப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்னோடனே சரி என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த அம்மா வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேரும் அமைதியாக உட்காந்துருக்கீங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் அவளை பார்த்துட்டு போய் நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னே இல்லை மேடம் அப்படின்னோடனே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அக்கா பொண்ணை வந்துட்டு நீங்கள் அமுச்சு விட்றீங்களா. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கா. இப்போ வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. மேடம் எதனா பண்ண முடியுமா அப்படின்னோடனே எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. அவங்க ஒரு மாதிரி ஊன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த தங்கச்சி ஒரு மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காளா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு பண்ணி கொடுப்பீங்க. அவங்க இல்லை மேடம் வேணாம் மேடம்னே இல்லை வீட்டுக்கு வந்தவங்கள அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு பண்ணி தரீங்க. இது வந்துட்டு பண்ணக்கூடாது தான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு மனசு கொள்ளலையே அதனால வந்துட்டு தான் அப்படி வீட்டில் உட்கார வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. யாருக்குமே தூக்கமே வரல. அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி ஆளுக்கு ஒரு முக்கில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா விடிஞ்சால் பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ட்டு அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுலேயே வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டே இருக்காளா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு இப்படி இருக்கும்போது எல்லோரும் அப்படியே ஒரு முக்க உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. நீங்கள் வந்துட்டு காலை பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு. உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி இதை பிக் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்களா. உடனே வந்துட்டு டக்குன்னு அந்த கால் ஃபுல் ரிங் போயிட்டு கட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வருது உங்களுக்குன்னா ஐயோ அப்படின்ட்டு சரி போய் பண்ணலான்னு உட்காருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துட்டு அப்படியே காலை வந்துட்டு பிக் பண்ணுறீங்க. அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை வரச்சு தான் பேசுகிறீங்களா. உடனே வந்துட்டு இப்படி ஏன்னா அக்யூஸ்டுன்னு அவங்க கம்பெனிலேருந்து பிடிச்சிட்டு போன பொண்ணை இப்படி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோன்னு தெரிஞ்சு அவர் எப்படி இது பண்ணுவாருன்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அவர் காலை பிக் பண்ணிட்டு சொல்லுங்கங்க அப்படின்னே என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னே சாப்பிட்டேன் பத்திரமா போயிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரா. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டேங்க அப்படின்னே
சரிம்மா அப்படின்ட்டு அவருக்கு தயக்கமாக இருக்குது. அவருக்கு எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா. ஸோ வந்துட்டு அதனால் அந்த அந்த அப்படின்ட்டு கேட்குறாரா. உங்களுக்கு புரியுது. அந்த பொண்ணுங்க அப்படின்னே என்ன அரெஸ்ட் பண்ணியாச்சா, எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சா அப்படின்னே போட்டாச்சு அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்களா. உடனே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னே, இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக அடிச்சுக்காதீங்க அப்படின்ட்டு, ஏன்னா நீங்கள் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா. என்னதுமா அப்படின்னே, இல்லை அது அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, இல்லை அந்த பொண்ணு இருக்கால அப்படின்னே, ஆமாம் ஸ்ரீ அப்படின்னே, அந்த பொண்ணு அது 6 மணி ஆனால் வந்துட்டு ஸ்டேஷனில் பொண்ணுங்களை வச்சுருக்கக்கூடாது. ஆமாம் அப்படின்னே, அதான் என் வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்னோடனே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையானோடனே, எனக்கு என்ன பிரச்சனை, நீ ரூல்ஸை தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னே, இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கோன்னு நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவீங்களான்ட்டு தானே. இல்லை நீ உன் வேலையை பார்க்குற, அதில் என்ன நான் தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்னே. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னே. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா அந்த பொண்ணு அப்படின்னே, இல்லை அவங்க அம்மாலாம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னே. அம்மாவா அப்படின்ட்டு வேறு கேட்குறாரா. ஆமாம் அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அப்படி என் பொண்ணு கூட கடைசியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்க அம்மா தங்கச்சி அந்த பொண்ணு 3 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னே. நீ வெளியே நின்று பேசுகிறியா அப்படின்னே. ஆமாங்க அப்படின்னே. அப்படின்ட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. சரி வையன் அப்படின்ட்டு இருக்கும்போது, சரிங்க அப்படின்னே, சரி வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரா. நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா கட் பண்ணிட்டாரு. சரி ஓகேன்ட்டு நீங்களும் காலை கட் பண்ணிட்டு இப்படி உள்ளே வரீங்களா. அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் உடனே வந்துட்டு சொல்கிறீங்க, இல்லைம்மா நீங்கள் தூங்குங்க லேட்டாகிடுச்சு அப்படின்னே. இனிமேல் நான் என்னத்தை தூங்குறது, எனக்கு தூக்கம் நிம்மதியான தூக்கம்னா நான் செத்தாக தான் இருக்கும், அப்படியே மொத்தமாக தூங்கிட வேண்டியதான் அப்படின்னோடனே. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுகிறாளா. சரி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்களா. அந்த பொண்ணு ஊன்னு மறுபடியும் அழுதுகிட்டே இருக்காளா. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னே, இல்லை மேடம் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணி வச்சுருக்கா, இனிமேல் எப்படி இவளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும், நான் இவங்களை நல்லா காலேஜ் படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி நான் நிம்மதியாக இருக்கலாம், இவங்களெல்லாம் நல்லா கரை சேர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கலாம்னு நினச்சா, இவளுக்கு என்னென்னா இப்போ திருட்டு பட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. நீ எப்படி வந்துட்டு இவளை வந்துட்டு இது பண்ணுவாங்க, நீ எப்படி எல்லாரையும் இந்த குடும்பத்தை பார்ப்பாங்க, இல்லை இவளை எப்படி பார்ப்பாங்க, இல்லை இவளுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கே, இப்படி ஒரு விஷயம் பண்ணால் அவள் வாழ்க்கை அழிகிறது மட்டும் இல்லாமல் இவளுக்கு எடுத்திருக்க ஒருத்தியோட வாழ்க்கை அழியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காளே, என்னை எப்படிம்மா ஏற்றுக்க சொல்கிறீங்க, நல்ல விஷயத்துக்காண்டி தான் எனக்காண்டி தான் பண்ணியிருக்கா, அதுக்காண்டி இப்படி ஒரு தப்பான விஷயமோ. நான் என்ன சொல்லியிருக்கேன், கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு காசாக இருந்தாலும் நம்ம காசாக இருக்கணும் தானே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு என்னை ஏற்றுக்கோ, என்னை மன்னிச்சிரு அப்படின்னா நான் எப்படி அதை நினைப்பேன், எப்படி அதை பண்ண தோணும் எனக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடி, நான் வேணா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். காசாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி நான் உங்களை வளர்த்தேன், இப்படியாடி உன்னை பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு இந்த அம்மா ஓன்னு அழுதுகிட்டே இருக்காங்களா. உங்களுக்குன்னா ஐயோ அப்படின்ட்டு இருக்கா. அப்படின்னு சரிம்மா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கன்சோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னா இந்த விஷயம் வந்துட்டு மீடியா லீக் ஆகி எதுவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இந்த பொண்ணு எதுவும் வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்கா. அப்படி வந்துட்டு ஐயோ அந்த லாயர் சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த லாயர் எதுவும் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறந்து பார்த்தா அஃப்கோர்ஸ் ஜங்குக் தான் நிற்கிறாரு. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. என்னங்கன்னா இப்போ ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காளா. இவர் வந்துட்டு வையன் அப்படின்னோடனே, என்னங்க இங்கே பண்ணுறீங்க அப்படின்னோடனே, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. என்னங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வர ட்ரை பண்ணுறாரு. இல்லைங்க அது அப்படின்னோடனே, தள்ளுமா நான் பார்த்துக்கிறேன், நான் எதுவும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தள்ளிட்டு அவர் உள்ளே வராரு. இவங்களாம் பார்க்குறாங்க, யார் என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் சொல்கிறீங்க,
என்னோட வீட்டுக்காரர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஜங்குக்கு அப்படியே உங்களை ஒரு மாதிரி லைட்டாக பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ அமிழ்து மொழியில் அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி வீட்டுக்காரா அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்திருக்க இடம் வந்துட்டு இருக்குது. இடம் பொருள் ஏவல் பார்த்துட்டு அப்படியே அவர் அமைதியாக நிற்கிறாரா? வணக்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வணக்கங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த 2 பேரும் வந்துட்டு தயங்கிட்டே உட்காந்துருக்காங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க அப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் ஆக்வர்டாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துருக்கும் போது வந்துட்டு அவர் வந்துட்டு மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க சார், அப்படி எங்களோட பிரச்சனையில் தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டோம் அப்படின்ட்டு திணறாங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் குடும்பமாக இருக்கிற இடத்துல அப்படி தப்பு பண்ண நாங்கள் வந்து உட்காந்துருக்கோன்னே, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஊன்னு ஜங்குக்கை பார்த்தோன்னே தான் ரொம்ப அழுகுறா. ஜங்குக்கு அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு அப்படின்ட்டு இவருக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே தரையில் உட்காந்துட்டு எல்லாம் தரையில் தான் உட்காந்துருக்காங்க. இவர் வந்து டக்குன்னு தரையில் உட்காந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க என்னங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்ரீ அப்படின்னோடனே அவங்க அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கா. ஊன்னு அழுதுகிட்டே இருக்கா. இவர் பார்த்துட்டு ஸ்ரீங்க பாரு அப்படின்னோடனே அப்படியே அந்த பொண்ணுக்கு ஐ கான்டாக்ட் எப்படி அவர்கிட்ட இருக்கிற ஒரு தகவலை திருடி தானே விற்றுருக்காங்க. ஐயோ, பேக்ரவுண்டில் அந்த நாய்ஸ் கேட்டால் அப்படியே எனக்கு ப்ரெஷர் ஆகுது. ஏற்கனவே நான் லேட்டாக ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன், பின்னாடி நட்டு 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 அப்படியே எரிச்சலாக இருக்குது. சாரி, பர்ஸ்டட் ஆகிட்டேன். நான் அப்போதிருந்து சொல்லிகிட்ருக்கேன், அந்த இது இப்போதைக்கு தேய்க்க வேணாம், அப்புறமேல் தேய்ங்கல நானே வந்து தேய்ச்சி தரேன்னு சொல்லிட்டேன். கேட்காம திரும்ப திரும்ப தேய்ச்சிட்ருக்காங்க. சரி, பேக் டு த ஸ்டோரி. அப்போ வந்துட்டு அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார், ஸ்ரீன்றார். இந்த பொண்ணுக்கு எப்படி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எப்படின்னா அவர் கம்பெனிலேருந்து தான் தகவலை திருடி விற்று இப்படி பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி பார்க்க தோணும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்காம அப்படியே அமைதியாகவே இருக்காளா. அப்போ வந்துட்டு இந்த அம்மா பார்க்குறாங்க, என்ன இவர் கூப்பிட்றாரு, நம்ம பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களே கேட்டாங்க, சார் அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அப்போது வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, என் பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி எப்படி அவருக்கு சொல்ல தோணும். அதனால் வந்துட்டு அப்படியே திணறிட்டு இருக்கும்போது நீங்களே சொல்கிறீங்க, இல்லை உங்கள் பொண்ணு எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே அவங்களுக்கு மனசே இல்லை. எப்படி நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண, அவர் வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம தஞ்சை அடைஞ்சிருக்கிறதே அவங்க வீட்டுக்குள்ளே தான், அவங்க வீட்டிலே வந்துட்டு நீ இப்படி திருடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் 4 அடி முதுகுள்ளே வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏமாம்மா அப்படிலாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டே இருக்காரா. இல்லை சார், நீங்கள் விடுங்க சார், எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கா, கொஞ்சம் கூட மனசில் ஈரம் இல்லையா, திருடணும்னு நினைக்கும் போது ஒரு தடவை நெஞ்சு குத்தலையா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு தான் பிடிச்சிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எப்படிங்க சார் விட தோண முடியும். வேலை பார்த்த இடத்துக்கும் நியாயமாக இல்லை, பெத்த வீட்லேயும் வந்துட்டு நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லை, இப்படியா நான் உனக்கு வளர்த்தேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஒன்றுன்ட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி சார் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. நீங்கள் வேலை பார்த்த கம்பெனிக்கு கொஞ்சம் கூட வேலை பார்க்குறோமே, அங்கேருந்து காசு வாங்குகிறோமேன்ற ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு, அதான் நீங்கள் தண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரா. ஸோ அவங்க குடிச்சிட்டு அப்படின்ட்டு அவங்க அப்போ தான் டீப் பிரெத் எடுத்துகிட்டு நார்மல் ஆகுறாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்களா. ஜங்குக் பதறிட்டார். ஐயோ இல்லைங்கம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த கையை இது பண்ணிகிட்டு இருக்காரா. இல்லைங்க சார் அது தப்பு, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காளேன்ட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போ என்னன்னா நீங்களே வந்துட்டு இது பண்ணுற அளவுக்கு இது பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க சார்ன்னொடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக் கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னோடனே. அப்போ வந்துட்டு இப்படி இல்லை சார் அப்படின்னோடனே,
சரி விடு, அது எனக்கு தேவையில்ல. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காண்டி தான் பண்ணியிருக்கேன். நான் உன்னை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். ரொம்ப நீ உண்டு உன் வேலை உண்டுன்ட்டு உன் வேலைக்கு வந்துட்டு நியாயமாக தான் இருந்திருக்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை இந்த மாதிரி தள்ளியிருக்கு, எனக்கு புரியுது. ஆனால் ஒரு மனுஷன்னா எனக்கு உன்னோட ஒரு சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக அதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு. இல்லை சார், சாரி சார், அது என்னால், அது எங்கள் அம்மா அப்படின்னே நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இல்லை சார் அது அப்படின்னே அவங்க அம்மா உடனே என்னெல்லாம் காரணமாக சொல்லாத, நான் செத்து போன்னு விட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியது, என்னைய காரணமாக சொல்லி இப்போ திருடி அந்த மனுஷன் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு நீ வச்சுட்ட அப்படின்னே. இல்லை ஐயோ அம்மா அப்படிலாம் பேசாதீங்க, எவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னே. இல்லை சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வெறுப்போடு உட்காந்துருக்காங்களா. அப்போ வந்துட்டு சொல்கிறா, இல்லை சார் அது அப்படின்னோடனே, சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. இல்லை சார் அது திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு காசு தேவைப்பட்டுச்சு. நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தேன், இல்லை முடியாது, ஏதாவது வந்துட்டு அடமானமாக வச்சாதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எங்ககிட்ட அடமானமாக வைக்க எதுவுமே இல்லை, அதனால தான் சார் அப்படின்னோடனே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா, அப்படி அதனால தான் சார் நான் இப்படி இதெல்லாம் காசுக்காண்டிலாம் ஆசைப்பட்டுலாம் நான் பண்ணல சார். எங்கள் அம்மாவோட நிலமை என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு சார், அதனால தான் பண்ணேன் அப்படின்னே. ஜங்குக்கு வந்துட்டு புரியுதா. உடனே வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, யாருக்கிட்ட விற்ற அப்படின்னோடனே, இல்லை சார் அது இப்படி வந்துட்டு அப்படின்னோடனே, யார்கிட்ட இது பண்ண அப்படின்னோடனே. அப்போது அது இது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திணறாளா. உடனே அந்த அம்மா மறுபடியும் ஒரு குத்திட்டு, சொல்லி தொலை, பண்ணும்போது தெரியல, இப்போ சொல்லி தொலையும் போது மட்டும் எதுக்கு உனக்கு தொண்டை அடைக்குது, சொல்லி தொலை, இப்போ உனக்கு குத்துதா உன் நெஞ்சு, இப்போ குத்துதா உனக்கு மனசு, அப்போ குத்திருக்கணும் உனக்கு அப்படின்ட்டு நங்குன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இல்லைம்மா இருங்க அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு அவங்க மனசே கேட்கல, என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது, அப்போது எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் மாமா இருக்கார், அவர் வந்துட்டு இப்படி காசு பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே, நான் வேணால் காசு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் காசை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தான் எனக்கு வந்துட்டு காசு இது வேணால் இப்போலாம் வந்துட்டு உங்கள் கம்பெனிலேருந்து இந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு திருடி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு வந்துட்டு இல்லை முடியாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, காசு வாங்கும்போது மட்டும் உனக்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தார். அதனால தான் இப்போ வந்துட்டு பாதி காசு தான் கட்டியிருக்கு, மீதி காசு வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு தரணும் அப்படின்னா ஒழுங்காக வந்துட்டு நீ திருடி கொடுத்தா தான் மீதி காசு தருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணார். அதனால தான் வந்துட்டு பண்ணேன், இல்லைன்னா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் சார். சத்தியமாக வந்துட்டு நான் காசு ஏற்பாடு பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணேன். அந்த ஆள் வந்துட்டு என்னோடய இயலாமையை வந்துட்டு இது பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இது பண்ணிட்டேன் சார். சத்தியமாக நான் வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினச்சதே இல்லை சார் ஒரு நாளும். நான் என்னோடய வரம்புக்கும் மீறியும் வந்துட்டு நிறையா நாள்லாம் இருந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு தான் சார் போயிருக்கேன். என் வேலைக்கு நான் எப்போயுமே நேர்மையாக தான் சார் இருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை தான் சார் என்னை அந்த மாதிரி தள்ளுச்சு அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு புரியுது. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு சும்மாவே வந்துட்டு டைம் பாஸ் ஆகலைன்னா அவங்க வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டு அப்சர்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சோம்பேறியாக வேலை பார்த்தாலும் இந்த பொண்ணு அவள் வேலைக்கு நேர்மையாக தான் இருந்திருப்பாடா. அதனால தான் வந்துட்டு ஹேண்ட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு இவ பண்ணாலா அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு அமைதியாக இருக்காரா. உடனே அந்த அம்மா வந்துட்டு ஜங்கு கையை பிடிச்சிட்டு, மன்னிச்சிருங்க சார், நான் அந்த காசை எப்படியாவது நான் செத்தாதான் அந்த காசை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னே. ஐயோ அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இல்லைம்மா இல்லை என்னால் அந்த மனசை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அமைதியாக இருக்கும்போது அப்படியே உங்களை பார்க்குறாரா.
அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி டீப் பிரெத் விடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஐயோ அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக இருக்கானா, சூழ்நிலையாக தான் அப்படி பண்ணியிருக்கான்ருக்கானா, சட்டப்படி பார்த்தா அது தப்பு தானே. அதனால் வந்துட்டு அமைதியாக அப்படியே இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியே நம்ம உட்காந்துட்டே இருந்தால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிச்சாரா அப்படியே தான் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என் அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னோடனே இங்கிட்டு வா அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாரு. அந்த அம்மா உட்காந்து 3 பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வெளியே கூப்பிட்டு வர்றாரு. வெளியே கூப்பிட்டு வரும்போது இப்படி என்னது அப்படின்னோடனே என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோடனே அப்படின்ட்டு அவருக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. தப்பு தான், அவர் கம்பெனிலேருந்து திருடியிருக்காரு. ஆனால் அட் த சேம் டைம் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த பொண்ணோட இதுவும் வந்துட்டு இவருக்கு புரியுது என்ன பண்ண அப்படின்னும்போது அந்த 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 பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே கண்டுபிடிச்சிட்டேங்க, பட் அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே அப்படின்ட்டு இருக்கும்போது வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்டோடனே என்னதுங்க அப்படின்னோடனே இல்லை இந்த கேஸில் அப்படின்னோடனே இல்லைங்க அவள் தான் பண்ணியிருக்கான்ட்டு சாலிடாக ப்ரூஃப் இருக்குது, ஸோ வாய்ப்பு இல்லை அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே என்ன பண்ணனே தெரில. ஸோ அப்படியே வந்துட்டு அன்றைக்கான நைட்டு முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு விடியும் போது பார்த்தா எல்லாம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே அரை தூக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டே தூங்குவாங்களாம், அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்காங்க. அட் த சேம் டைம் தூங்காமல் இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்பயே கிளம்பி போயிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே எல்லாம் இருக்கும்போது அப்படியே நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் காலைல வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்களா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறப்போ வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது வந்து பார்த்தா அந்த அம்மாங்கெல்லாம் அம்மாவும் தங்கச்சியும் அழுதுகிட்டே வராங்க. அக்கா வந்துட்டு அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க எல்லோரும். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னோடனே இளமாறன் கூப்பிட்றீங்க, இளமாறன் அப்படின்னோடனே எஸ் மேடம் அப்படின்னோடனே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னும்போது இப்படி ஓகே சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அந்த பொண்ணு அப்படியே பெண்ணை வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு சோலே இல்லாமல் சைன் போட்டுட்ருக்கா. அப்புறம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஓகேன்ட்டு சைனை போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அந்த சைன் போட்ட பேப்பர்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் 2-3 பேப்பரையும் ஆட் பண்ணிட்டு இந்தாங்க இளமரன் நாங்கள் ஃபைலில் வச்சுருங்க அப்படின்னோடனே இளமரன் வந்து வாங்கி பார்க்குறாரு. என்ன ஃபைலில் வச்சுருவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோன்னே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த சைட் அட் த சேம் டைமில் வந்துட்டு சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னோடனே எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த அம்மாவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா ஏம்மா நாங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்காந்துட்டு போகிறோம்மா அவள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் அவளையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னோடனே எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி புதுசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னதும்மா சொல்கிற அப்படின்னே இல்லை அவங்க அப்படின்னும்போது என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏன்னா வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அப்போ கேஸ் இல்லைன்னு ஆயிடுச்சுல. உடனே என்னாச்சுமானே இல்லை அவர் கேஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, இந்த தடவை மன்னிச்சு விட்டுறாரா அப்படின்னே அந்த அம்மா அப்படியே வந்துட்டு சந்தோஷத்தில் ஓன்னு அழுகுறாங்க. அப்படியே தரையில் உட்காந்துட்டு அழுகுறாங்களா. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மனசே இல்லை. இவன் வந்துட்டு தேம்பி அழுகிற, இப்படிப்பட்டவர்கிட்டயே போய் நம்ம திருடிட்டோம்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இந்த சைடு வந்துட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன விட்டு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அவர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, தெரியாமல் அவளோட சூழ்நிலைக்காண்டி தானே அதை பண்ணியிருக்கா, ஸோ
வேணாம் அப்படின்ட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் வந்துட்டு நேற்று என்ன ஆயிருக்குன்னா, நைட்டு வந்துட்டு நீங்களும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு வேறு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்கும்போது, இல்லைங்க அப்படின்னோடனே அப்போ வந்துட்டு அவர் யோசித்து பார்த்துட்டு வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா, உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னே, இல்லைங்க அது சாலிடாக ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னோடனே இவருக்கு வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலின்னு தெரியுது. இவளோட அந்த உண்மை அந்த வேலை பார்க்குற எல்லா ஸ்ப்ரிட்டுமே அவருக்கு தெரிஞ்சனால வந்துட்டு நல்லா யோசித்து பார்த்துட்டு ஒய்யன் அப்படின்னோடனே சொல்லுங்கன்னொடனே, நான் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி அப்படின்ட்டு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னே, ஆமாம் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன், எனக்கு போயிட்டு போகட்டும், எனக்கு அவள் ஏதோ ஒரு சூழ்நிலை தான், அவள் வேணும்னே காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணியிருந்தா கூட நான் இது பண்ணியிருந்திருப்பேன். பட் வேணாம் அப்படின்ட்டு நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே உங்களுக்கு ஷாக்கு, என்னடா வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாருன்ட்டு அப்படி நிற்கும்போது அப்படின்ட்டு அவர் திணறாரா, இல்லைங்க அப்படின்னோடனே, இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே, உங்களுக்குன்னா என்னடா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கா, சரி அப்படின்ட்டு நீங்களும் அவர் கேஸை வாபஸ் வாங்குறவன்ட்டு சொல்கிறவன்ட்டு என்ன பண்ண முடியும்னே, சரி அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர் உங்கள் மூஞ்சி தொங்கி போகிறத பார்த்துட்டு சாரி அப்படின்றாரா, நீங்கள் பார்க்குறீங்க ஏன் அப்படின்னோடனே, இல்லை உன்னை தேவையில்லாமல் அலைய வச்சுட்டு இது பண்ணிட்டேன்னொடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி நான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே உள்ளே வந்து யோசிக்கிறீங்க, என்னடா இருந்தாலும் வாபஸ் வாங்கிட்டான், எவ்வளவோ அது லாஸ் வந்துட்டு ஹெவியான அமௌண்ட்டு இருக்கும்போதும் இந்த ஆள் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே ஸ்டேஷன் வச்சு தான் சொல்கிறீங்க, அவர் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு, நான் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னோடனே, அப்படி இருக்கும்போது இதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் ஓன்னு அழுகுறாங்க. அந்த 3 பேருக்கும் வந்துட்டு சந்தோஷம் ஒரு பக்கம், அட் த சேம் டைம் பாவமாக இருக்குது, இதாக இருக்குது, எல்லாம் சேர்ந்து கலவையில் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்களா. நீங்கள் வந்துட்டு கன்சோல் பண்ணுறீங்க, ஓகே ஓகே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டு நீங்கள் அமுச்சு விட்டிங்களா, கேப் பிடிச்சி விட்டு நீங்களே அமுச்சு விட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி கேட்குறாரு அவங்க போகிறத பார்த்துட்டு, என்ன மேடம் சார் வாபஸ் வாங்கிட்டாரா அப்படின்னோடனே, ஆமாம் வாங்கிட்டார் வாபஸ் அப்படின்னோடனே, அப்போது இந்த கேஸு அப்படின்னோடனே தெரிலண்ணா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே, இல்லை மேடம் அப்போது அவன் இப்போது இதை வாபஸ் வாங்கிட்டா அடுத்தவன் இன்னும் திருடிகிட்டே தானே இருப்பான் அப்படின்னோடனே, சரி அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இளமரம்பிட்டார். நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இவங்க விட்டாங்க அப்படின்னா இன்னும் அவன் திருடிகிட்டே தானே இருப்பான், அவனை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்களா. ஸோ அதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்குக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா தான் போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே அவ்வளோதான், பை பை டேசிஸ்.